கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 13ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி நாகூம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையிலே இருக்கிற நுகங்கள், நம்மையில் இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்களிலே அறுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமுமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பிசாசுடைய கட்டுக்களினால் கட்டப்பட்டு அந்த பிசாசானவன் நுகங்களை அவர்கள் மேல் வைத்து இந்த நாட்களிலே அவர்களை ஒடுக்குகிறதையும் நெருக்குகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. நோய்கள், பிரச்சனைகள், இன்னும் வேலையில்லா திண்டாட்டங்கள் இன்னுமா இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப பிரச்சனைகள் போன்ற அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே மனுஷனை போட்டு நெருக்கி இந்த நாட்களிலே, இந்த கடைசி காலத்திலே இந்த நாட்களிலே அவர்களை கொல்லும்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சத்ருவானவன் மனுஷர் மேல் இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் தேவனை தேட முடியாதபடி, தேவனை கண்டறிய முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க முடியாதபடி நுகங்களை கொண்டு வந்து அவருடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே வைக்கிறான், நினைவுகளிலே இந்த நாட்களிலே வைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஜனங்கள் தேவனை தேட முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தேவனை விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாகூம் புஸ்தகத்திலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இந்த தீர்க்கதரிசியினுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அவருடைய பாரம் என்னவென்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, நினிவேயின் பாரம் எல்கோசான் ஆகிய நாகூவினுடைய தரிசன புஸ்தகம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நினிவேனுடைய காரியத்தை குறித்து இங்கே இந்த நாகூம் என்ற தீர்க்கதரிசி ஒரு பாரமான ஒரு ஜெபத்தை, பாரமான ஒரு தரிசனத்தை இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இப்படியாக ஒரு சில உலகத்திலே நடக்கிற காரியங்களை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அது மட்டுமல்ல தன்னுடைய விசுவாசிகளுக்கும் சில வேளைகளில் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற இந்த தீர்க்கதரிசி ஒரு சிறிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதேபோல் நாங்கள் ஒரு சிறிய விசுவாசிகளாக இருந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிற வேளையிலே தேவனுடைய வெளிப்பாடு நமக்குள்ளே இந்த நாட்களில் வருகிறது. இந்த காரியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த கட்டுக்களுக்காக ஜெபியுங்கள். இந்த தேசங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த தேசங்கள் இந்த நாட்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறதே, இவளுக்காண்டு ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நம்மை ஏவிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே இங்கே நாகூமுக்கு தேவன் நினிவேனுடைய பாரத்தை போட்டது போல நமக்கும் தேவன் உலகத்திலே எந்தெந்த இடங்களிலே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்ற பாரத்தை இந்த நாட்களை அவர் நமக்குள்ளே போட்டுக்கொண்டு இருப்பார். அந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜெபிப்போமா இருந்தால் கர்த்தர் அந்த இடங்களில் உள்ள நுகங்களை இந்த நாட்களிலே உடைக்கிறவரும் நுகங்களை முறிக்கிறவருமாய் இந்த நாட்களிலே இருப்பார். இன்றைய பாருங்கள், அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சில வேளைகளிலே கூட இந்த நாட்களிலே கட்டுக்களோடு இருந்துதான் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கட்டுக்கள் இந்த நாட்களை நமக்கு தெரிவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியிலே அவர்கள் இந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார், ஆவியிலே கட்டுண்டேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே மாம்சத்தின் சில காரியங்கள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறது. அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், சில ஆவிகளுடைய காரியங்கள் இந்த நாட்களை நம்மை ஜெபிக்க முடியாதபடி நம்முடைய சிந்தனையிலே போராட்டங்களை கொண்டு வந்து கட்டி வைத்துக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க எப்படி முடியும்? சாதாரணமான ஒரு ஜெபத்தை இந்த நாட்களை ஈரெடுத்து விட்டு இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்லுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பாரத்தோடு இந்த நாட்களை நாங்கள் இருந்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும்.
கட்டுக்கள் நுகங்களை உடைக்க வேண்டுமா இருந்தால் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தான் இந்த நாட்களை கட்டுக்கள் இந்த நாட்களை உடையும். ஏனென்றால் சில ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால் அன்றி வேறு வழியிலே அதுகள் விலகாதகள் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நுகங்கள் உடைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பாதத்திலே இருந்து இந்த நாட்களிலே பாரப்பட்டு இந்த நாட்களை ஜெபியுங்கள். அப்பொழுது தேவன் கட்டுக்கள் நுகங்களை அறுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.